நான் இந்த இயக்கத்தை அழிப்போம், ஒழிப்போம், அறிவாலயத்தை தகர்ப்போம் என்று சொல்லுகிற பைத்தியக்காரர்களுக்கு சொல்வேன், உயிர்களை கொடுத்து இந்த இயக்கம் காப்பாற்றப்பட்டது. ரத்தத்தால், கண்ணீரால், வியர்வையால் கொடுக்கப்பட்ட உயிர்களால் வார்ப்பிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். ஆலந்தூர் சின்னான், மயிலாடி மாரியப்பன், தாளமுத்து நடராஜன், நெல்லிக்குப்பம் மஜீத், வண்ணை பாண்டியன், சென்னை முகைதீன் பிச்சை, சிதம்பரம், ஆலங்குடி சிதம்பரம், நெடுஞ்சேரி ராமநாதன், நாகர்கோவில் கிட்டு, பிரதாபச்சந்திரன் இவர்கள் கொடுத்த உயிர்கள் எல்லாம் இன்றைக்கும் கல்லறை குயில்களாக, காவல் காக்கும் தெய்வங்களாக இந்த இயக்கத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு எல்லா விதத்திலும் சூழ்ந்து வருகிற அபாயங்கள், நெருக்கடிகள் முத்தரசன் சொன்னதை போல தமிழகத்தை வளைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்தியை திணிப்போம் என்ற மூர்க்கத்தனமான வெறியோடு நாங்கள் மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்காவிட்டால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 4,918 கோடி ரூபாய் தரமாட்டோம். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு தரமாட்டோம். 100 நாள் வேலை திட்டத்துக்கு தரமாட்டோம். நீங்கள் என்ன டெல்லி பாதுஷாக்கள், எஜமானர்கள், நாங்கள் கொத்தடிமைகளா? நல்ல உணர்வு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஏனெனில் பிரயாக் நகர் என்று சொல்லப்படுகிற அலகாபாத்தில் 3 மாதத்துக்கு முன்னால் இந்த சனாதன சக்திகளும் இந்துத்துவ கூட்டமும் ஒரு மாநாடு போட்டது. அந்த மாநாட்டிலே ஒரு பிரகடனம் வெளியிட்டார்கள் 32 பக்கத்தில். அந்த பிரகடனத்தில் இனிமேல் இந்த நாட்டை இந்தியா என்று அழைக்கக்கூடாது, எழுத்திலோ பேச்சிலோ இந்தியா இடம்பெறக்கூடாது, பாரத் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும். தலைநகர் டெல்லியாக இருக்காது, அது வாரணாசிக்கு மாற்றப்படும். கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஓட்டுரிமை கிடையாது. தமிழும் எந்த மொழியும் இங்கே வர முடியாது. இந்தியும் சமஸ்கிருதமும் தான் ஆட்சி மொழிகளாக இருக்கும். இது அவர்களுடைய பிரகடனம் அலட்சியப்படுத்துவதற்கல்ல, அந்த உள்நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு செயலிலும் ஈடுபடுகிறார்கள். தொகுதி வரையறை பற்றி இங்கே பேசினார்களே, அந்த வரையறையை எதிர்த்து களமமைக்க நம்முடைய முதல்வருடைய குரலின் பின்னணியாக கேரளம் ஒலிக்கிறது, கர்நாடகம் ஒலிக்கிறது, ஆந்திரம் ஒலிக்கிறது, தெலுங்கானா ஒலிக்கிறது என்றால் எந்த திராவிட நாடு கனவு கண்டோமோ அந்த திராவிட பூமி இங்கே விழித்துக் கொண்டிருக்கிறது. அதை ஒன்று சேர்த்து அதற்கு தலைமை தாங்குகின்ற சகல தகுதிகளும் கொண்ட நம்முடைய முதலமைச்சர் இந்த முன்னணியின் மூலமாக இந்த தொகுதி வரையறை என்பது 71ஆம் ஆண்டிலே எதை பின்பற்றினீர்களோ அதே இலக்கணத்தை அப்படியே பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட வேண்டும். ஆட்சிக்கு வந்தவுடன் குழந்தைகளுக்கு இலவச உணவு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், நம்மை தேடி 48, எல்லோரும் அர்ச்சகராகலாம் என்பதை சட்டத்தில் இருப்பதை செயல்படுவோம் ஆக்கியது. கடைசியாக முதலமைச்சர் மருந்தகங்கள் அதையும் அறிவித்து விட்டார். ஆகவே இவ்வளவு சாதனைகள் செய்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீடூழி வாழ வேண்டும், நின் கொற்றம் நீடிக்க வேண்டும், உன் அரசு நீடிக்க வேண்டும், 26 36 அதையும் கடந்து நீடிக்க வேண்டும். வாழ்க, நலமெல்லாம் பெற்று வாழ்க, 100 ஆண்டு கடந்து வாழ்க. வாழ்க தந்தை பெரியார் புகழ், வாழ்க அறிஞர் அண்ணா புகழ், வாழ்க வாழியவே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அண்ணா அவர் பேசுங்கண்ணே, அவர் என்ன வேணாலும் பேசட்டும். அவர் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தெரியும் வைகோ ஐயாவுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். அதாவது தமிழகத்தினுடைய தீய சக்தி திமுகன்னு சொன்னவர், அவர் உயிரோடு இருக்கும் வரை சாதிக் பாஷா அது இது 2G ஊழல் அவர் பேசினதில் எடுத்து நீங்க ரீல போட்டு பாருங்க. அவ்வளவு பேசிய வைகோ அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவர் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற முடியாதுங்கிறார். வைகோ ஐயா நல்லா இருக்கணும், அவர் 150 வருஷம் வாழனது வேறங்கண்ணா. அதனால ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், வைகோ ஐயா கண் முன்னாடி 2026 திமுகவினுடைய ஆட்சி இல்லாம போகாது. வைகோ ஐயாவும் பார்க்கத்தான் போறாங்க.
ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தலைவர், தனிப்பெரும் தலைவர் வைகோ ஐயா அவர்கள் வந்து திமுக கட்சிக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் புகழை பாடக்கூடிய கோர்ட்டுல ஒரு குமாஸ்தாவாக மாறி இருப்பது ஒரு வேதனைக்குரிய வருந்தத்தக்க ஒரு விஷயங்கள். நீங்க வைகோ ஐயாவை நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் எப்பொழுதுமே ஒருத்தரை புகழ்ந்தாருன்னா ஒரு வருஷம் கழிச்சு திட்டுவார். அது வைகோ ஐயாவுடைய பேட்டர்ன். அது என்டிஏவுக்கு அதே தான் நடந்தது, அடல் பிகாரி வாஜ்பேயிக்கு அதே தான் நடந்தது, பிஜேபிக்கு அதே தான் நடந்துச்சு, இன்னைக்கு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அதே தான் நடக்க போகுது. அதனால வைகோ ஐயா அவர்கள் 2025 26 ஜனவரியில ஃபார்முக்கு வருவார். அதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா வைகோ அவர்களை போன்றவர் நேத்து என்னை கொஞ்ச நேரம் திட்டினார். அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா வைகோ ஐயா அவர்களுக்கு என்னை கொஞ்ச நேரம் செங்கல் எடுத்துருவான்னு வர்றான், அவனை விட மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் எப்படி செங்கல் எடுப்பான். அரசியல்ல சில தலைவர்கள் ஏன் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற உதாரணம் ஐயா வைகோ அவர். அந்தந்த வயசு வரும்போது ரிட்டையர் ஆயிடும், ஆகலின்னா அந்த பிரச்சனை வரும். மேடைக்கு போய் என்னை மாதிரி சின்ன பையனை எல்லாம் பிடிச்சி திட்டுறது, முதலமைச்சர் அவர்களுக்கு புகழ் பாடுவதற்காக அந்த மேடையை பயன்படுத்துறது, இது மட்டும்தான் இருந்ததோ தவிர ஆக்கப்பூர்வமாக இந்த பிறந்தநாள் விழால ஒரு தலைவர் ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னு நான் பாக்கலீங்கண்ணா. அப்படித்தான் அண்ணனுடைய கேள்விக்கான பதில் அதானுங்கண்ணா. அதாவது ஆக்கப்பூர்வமா இல்லாம இன்னும் 2021 எலெக்ஷனை பத்தியே நோன்றாருன்னா அவர் 4 ஆண்டு காலமாக எந்த வேலையும் செய்யலின்னு தான் அர்த்தம். இந்த டேடி மம்மின்னு அந்த இங்கிலீஷ் பட்டெல்லாம் நான் பாக்குறேன்னா எல்லாம் மேடையில் ஏறி ஒருத்தரும் டேடி மம்மி டேடி மம்மின்னு சொல்ற மாதிரி தான் அந்த கூட்டமே இருந்துச்சு. அவரை புகழ் பாடுவதற்காக ஒரு கூட்டம் கேட்ட பிறந்தநாள் விழா, முதலமைச்சருக்கு பிறந்தநாள் விழாக்கு நாங்களும் வாழ்த்து சொல்லியிருக்கோம். பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களும் காலையில வாழ்த்து சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் நன்றாக நீடூழி வாழ வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம், நல்லா இருக்கணும் அப்படி. ஆனா ஒரு பிறந்தநாள் விழாவை வந்து ஒரு அரசியல் மேடையா போட்டுக்கிட்டு மேடையில் ஏறி பாரதிய ஜனதா கட்சியை திட்டுறது மட்டும்தான் ஒரே ஒரு வேலை என்று மேடையில் எல்லா தலைவர்களும் வரிசையா பேசினாங்க. அவங்க போட்டி இல்லைன்னா பிஜேபி யார் அதிகமா திட்டும் அப்படிங்கறதா நேற்று நிகழ்வுடைய சிறப்பே. சென்னையில அந்த மைதானத்தில் நடந்த நிகழ்வு. அதனால முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியே முடிய போகுது, இன்னும் ஒரு வருஷத்துல ஆட்சியே முடிய போகுது. இன்னைக்கு உட்கார்ந்து 2021 எலெக்ஷனை பத்தி கதை பேசிட்டு இருக்காரு. முதலமைச்சர் அவங்க கிட்ட 4 வருஷத்துல நீங்க என்ன சாதனை பண்ணீங்கன்னு நேற்று மேடையில கொடுத்திருக்கணும்ல. ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு 72வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் பொழுது பாருங்க 4 வருஷம் நாம் வந்த பிறகு தமிழகத்துல பாருங்க சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் 10% குறைஞ்சிருக்கு, இப்படித்தானே பேசுவாங்க. முதலீடுகள் இவ்வளவு கொண்டு வந்திருக்கேன். இதுதான் 4 வருஷம் கழிச்சு நான் பேசி பார்த்திருக்கேன். முதல் முறையா ஒரு முதலமைச்சர் 2021 எலெக்ஷன் இப்படி நடந்திருந்தா அப்படி நடந்திருந்தா அப்படின்னு சொன்னாலே முதலமைச்சர் அவர்களுக்கு ஆட்சி செய்வதற்கு விருப்பம் இல்லை, ஏதாச்சும் ஒரு கட்சியை குறை சொல்ல வேண்டும், அது மட்டும் தன்னுடைய விருப்பமா வச்சிருக்கு.